குனிஞ்சுங்க. அதான் சரி. இவன் எங்க போய்கிட்டு இருக்கா? ஓய் கிச்சலி, ஓய் கிச்சலி, ஓய் கிச்சலி. கொன்னல் வச்சாலிட்ட. மேல வரியா? சூப்பரா இருக்கு. அதுக்கு தான் பாடியே இல்லையே. அதனால நீ ஏறாம இருக்க. நான் தைரியமா வெளியில எல்லாம் போயிட்டு வரேன். கோரங்கி என்ன வெறுப்பேத்தி பாக்கிலோ? இரு, நான் தூக்கிட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம். மேல சூப்பரா இருக்குது. வா இங்க பாரு. நம்ம ரெண்டு இங்க இருந்தா யாருக்கும் தெரிய மாட்டோம் தெரியுமா? அதுக்கு தான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வர மாட்டேன். நீ வராம நான் விட மாட்டேன். நான் போறேன். சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல நான் தூக்கிட்டு போறேன். ஏன்டி ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணு இல்ல, ஒரு குழப்பம் அவ்வளவுதான். என்ன குழப்பம்? அது ஒண்ணு இல்ல. எதுக்காக என்கிட்ட மறைக்க? கத்தாதீங்க. பின்னாடி என்கிட்ட ஒளிவு மறையுது. ஒளிவு மறையெல்லாம் இல்ல. ஏதாவது நடந்தா சொல்லிருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சந்தேகம் அவ்வளவுதான். என்ன சந்தேகம்? என் சந்தேகத்தை சொல்லி உங்களையும் குழப்பணுமா? இல்லங்க, அது வந்து பரவாயில்ல, எதுவானாலும் பரவாயில்ல சொல்லு. ஸ்டார்டிங்ல எனக்கும் உங்களுக்கும் எப்பவும் சண்டை வருமா? ஆமா. நீங்க ஏதாவது திண்டுக்கு மண்டை பண்ணிட்டு போயிருவீங்களா? ஆமா. அப்போ எனக்கு அப்போலாம் கோவம் வரும். சரி. எனக்கு கோவம் வந்தா உடனே போய் சண்டை போடணும். இல்லைன்னா எனக்கு இருக்கவே முடியாது. யாராவது என்கிட்ட சண்டை போட்டா திரும்ப நான் அவங்க திட்டிடணும். இல்லைன்னா அவங்க பேசுனதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுவும் நேருக்கு நேரா தான். முதுகுக்கு பின்னாடி போய் சண்டை போட மாட்டேன். நேருக்கு நேரா சண்டை போடுவேன். இந்த உலகத்துல என்ன திட்டதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க யாரும் நம்ம திட்டதுக்கு? அதனால யார் உதவி கேட்க மாட்டேன். நேரா என்கிட்ட வம்பளுக்கு வீட்டை போய் சண்டை எடுத்துருவேன். அப்படி நான் பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அப்படிதான் நீங்க என்கிட்ட வம்பிழுப்பீங்களா? உங்களை நேருக்கு நேரா பார்க்கும்போது நீங்க வம்பிழுக்கிறது எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா வேண்டாத வேலை ஏதாவது பாத்துருவீங்கல்ல. சரி. எனக்கு ஜபா ரேச்சல் முன்னாடி நீங்க ஏதாவது வேண்டாத வேலை ஏதாவது பாத்துருவீங்களோன்னு எப்பவும் பயமா இருக்கும். அதனால அவங்க இருக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் கோவத்தை பல்ல கடிச்சுக்கிட்டே சகிச்சுக்கிடுவேன். எங்க அதான் பொறுக்கி நான் எல்லாம் சொல்லுவிய? அதெல்லாம் பத்தாது, எனக்கு வாய்க்கிலேயே பேசணும். நல்ல கொள்கை. ஆமா, மனசார திட்டுனாதான் அன்னைக்கு என்னால நிம்மதியா தூங்கவே முடியும். இல்லனா யாரு என்ன திட்டதுக்கு, என்ன திட்டதுக்குன்னு என் மண்டைக்குள்ள அது ஓடிட்டே இருக்கும், தூக்கமே வராது. அதனால மறுநாள் கூட போய் நல்லா திட்டி விட்டுருவேன். சரிடி, அதுக்கும் நீ இப்போ சோகமா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? சோகமா இருக்கல, யோசிக்கிறேன். சரி, என்ன யோசிக்கிற? அப்படிதாங்க, நீங்க என்கிட்ட வம்பிழுப்பீங்களா? அப்ப நீங்க வம்பிழுக்கதெல்லாம் தாங்கிக்கிடுவேன். ஆனா என்னால இருக்க முடியாது. எப்படா நீங்க தனியா அமுடுவீங்கன்னு காத்துக்கிட்டே இருப்பேன். ஜெபா ரேச்சல் மேடம் உங்களை திட்டி நீங்க பதிலுக்கு கோவத்துல ஏதாவது வேண்டாத வேலை பார்த்துட்டா, அதனால அவங்களும் என் கூட இல்லாத நேரம் நீங்க எப்பெல்லாம் தனியா இருக்கீங்களோ அப்பெல்லாம் வந்து நல்லா திட்டி விட்டுருவேன். அப்படி ஒரு நாள் நீ என்ன திட்டது இல்லையா? ஆனா நான் நிறைய வாட்டி திட்டி இருக்கேன் உங்களை. ஏன் அடிக்க கூட செஞ்சிருக்கேன். ஆனா திருப்பி நீங்க அடிச்சதே இல்ல தெரியுமா? மறுபடியும் அதே மாதிரி வேண்டதில்ல எதுவும் பார்த்ததே இல்ல. ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க, அப்படியே நிப்பீங்க. எனக்கு ஜம்மா ஜாலியா போயிரும். தனியா பார்த்தா என்ன பார்த்து பயந்துட்டீங்கன்னு நினைச்சு எனக்கு நானே சந்தோஷப்பட்டுக்கிடுவேன். அப்படி திட்டிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இனிமேல் இந்த குரங்கு பையன் என்கிட்ட இருந்து வம்பே இழுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டே போவேன். போய் 10 நிமிஷம் கூட இருக்காது, நீங்க எதுத்தால வந்து சேட்டை பண்ணுவீங்க பாருங்க. 2 மடங்கு சேட்டை காட்டுவீங்க. எனக்கு கோவமா வரும். குரங்கு பையல அங்க என்கிட்ட அவ்வளவு அடியும் உரையும் வாங்கினது இப்படி 2 மடங்கு திருப்பி காட்டதுக்கு தானா அப்படின்னு இன்னும் அழுகழுகையா வரும். என்ன உளறிட்டு இருக்க? நீ என்னைக்கு என்ன தனியா பார்த்து பேசுன? போய் சொல்லாதீங்கண்ணா. நீ தனியா இருக்கும்போது நான் பார்த்ததே இல்லையே. இப்போ இல்ல, அப்போ நீ தனியா கிடைச்சிருந்தாலும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். அப்படி நீ திட்டுறதுக்கு பொறுமையா இருந்திருக்க மாட்டேனே. அதான் இப்ப எனக்கு சந்தேகம். அது வேற ஒண்ணும் இல்ல, நான் பட்டுன பட்டுல உனக்கு கோவம் வந்திருக்கும். அதையே நினைச்சு தூங்கி இருப்ப. அதை திட்டின மாதிரி கண்ணு வந்திருக்குண்டி. அக்கா, இந்த அக்காக்கு என்னாச்சு? நான் அப்பமே வச்சு கூப்பிட்டுட்டே இருக்கேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அக்கா காய்கறி கொடுங்க. அக்கா
அப்ப வாரேன். சரிங்கக்கா. இந்த அக்காக்கு என்னாச்சுடி? இதே மாதிரி சொல்லிட்டு இதோட 10 நேரம் போயிட்டு வந்திருக்காங்க. சரி, நம்மளே இன்னைக்கு வச்சு முடிச்சிருவோம். இந்த காய்கறியை ஃபுல்லா வெட்டி வச்சிருவோம், அப்ப சரியா இருக்கும். அதுக்குள்ள பிற அபியக்கா வந்து எல்லாரையும் முடிச்சிருவாங்க. இதெல்லாம் போய் வாஷ் பண்ணிட்டு வருவோம். இந்த அக்காக்கு என்னாச்சுடி? என்னாச்சு இருக்கு? ஏன் உயாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன்? ஐயோ, இவங்களா? ஐயோ, இவங்க எப்படி? இவங்க ஏன் என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? நீ இதோட 3 நேரம் வந்துட்டு போயிட்ட, நான் பார்த்தேன். பார்த்திருக்காங்களா? ஐயோ, ஏன் உனக்கு தோட்டத்து வீடு ஒத்துக்கலையா? ஆமாங்க. அங்கோட இங்க நல்லா தானே இருக்குது. அது வயக்காடு அமர்ந்துகிந்து அது எனக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லையா? வேற வேற என்ன இருக்க போதே? சரி, வேற காய்ச்சல் கச்சல் எதுவும் இல்லையா? இல்ல. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்ன நீங்க சந்தோஷப்படுவீங்க, குடும்பம் சந்தோஷப்படும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தைய நல்லபடியா நான் பெத்து எடுக்கணும். இப்ப மட்டும் நான் குழந்தை இருக்கேன்னு வெளியே யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இந்த குடும்பத்துக்கு எதிரி எங்க இருக்கா, துரோகி எங்க இருக்கான்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நான் வேற எதையாவது சொல்லி என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த செம்புலிங்கம் அவரு பிள்ளையே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆக்கியிருக்கானுங்க. இந்த செம்புலிங்கம் குழந்தைய பெத்துக்காம இருக்கா. நானும் ஏமாத்திரம். என் குழந்தைய நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் இந்த மண்ணுல கொண்டு வர வரைக்கும் யாருக்கும் சொல்ல போறதில்லை. ஏண்டி ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஏதாவது? அதான் சொன்னேங்க, ஒத்துக்கல. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போமா? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல வேண்டாம். ஹாஸ்பிட்டல் நான் இப்படி பயப்படுற? ஹாஸ்பிட்டலே இல்ல, சும்மாதான். நீ வர வர என்கிட்ட நெருங்கி பேச மாட்டேங்க. என்னடி ஆச்சு உனக்கு? கூட்டு குடும்பத்துல இருக்கோம். ஜான் மாமாவும் அபியக்காவும் பேசிக்கிறது இல்ல. அதுக்கானே செம்பலிங்கத்துக்கும் இசைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்குது. பாவம், ஆசைப்பட்டு சேர முடியாம இருக்காங்க. அதான் எதுக்கு ஒன்னா. இங்க பாரு, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. எங்களை நம்பி வந்தாலும் நாங்க பார்க்காம எங்க கூட நீங்க சந்தோஷமா இல்லாம அப்படி நாங்க வாழ்ந்து நின்னுட்டு. இங்க பாரு, எந்த இடம்லாம் பார்க்க வேண்டாம். உனக்கு எப்பெல்லாம் என்கிட்ட பேசணும் தோணுதோ தாராளமா பேசு. இங்க பாரு, நான் உனக்கு உரிமைப்பட்டவன் எல்லா விதத்திலையும், புரியுதா? நீ எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். நான் உன் புருஷன். அது சரிதாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. அபியக்காவும் ஜான் மாமாவும் பேசிட்டு இருந்தா தெரியாது. இந்த பார், எங்க அண்ணன் அபிய மன்னிக்க மாட்டான், புரியுதா? என்னங்க? என்ன இல்ல, அவளா உண்மையா ஒத்துக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் பேச மாட்டான், புரியுதா? இந்த குடும்பத்தை எதிர்த்து இன்னும் ஒண்ணு சொல்லாம இருக்கா ஓமுக்குற மாதிரி கொள்ளி. என்ன பேசுறீங்க? இங்க பார், எங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு அப்பெல்லாம் ஒருத்தருங்க நிம்மதியா வாழ முடியாது. அப்பெல்லாம் நாங்க மன்னிச்சு விட மாட்டோம். அப்பெல்லாம் நாங்க ஒண்ணு பெரிய மகான்லாம் கிடையாது மன்னிக்கிறதுக்கு. குடிக்கனாலும் போடுவோம், துரோகம் பண்ணிட்டாலும் போட்டுவோம், புரியுதா? அந்த அபி வச்சிருக்கதே அவ அப்பே வந்து சரணடைங்கிறதுக்காக தான், மத்தபடிலாம் இல்ல. இல்ல ஜானி எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு. அப்போ இந்த அமக்குற கல் ஏதாவது வாய் திறந்துருக்காரு பாரு. இல்ல எங்க அப்பா என்ன உசுரோடு தான் இருக்கா? உங்களுக்கு துரோகம் பண்ண என் அப்பா என்ன உசுரோடு தான் இருக்கா? எனக்கு உங்களை முன்னாடியே தெரியும். ஏதாவது வாய் திறந்துருக்காளான்னு பாரு, துரோகி. ஏங்க, நான் அபியக்காட்ட பேசின வரைக்கும் அபியக்காக்கு இதுக்கு வந்து ஜான் மாமாவை பார்த்த ஞாபகமே இல்ல. அபியக்கா அவங்க அப்பா இருக்கத வேணா மறைச்சிருக்கலாம். ஆனா ஜான் மாமாவை பார்த்த ஞாபகம் அவங்களுக்கு இல்ல. நீ அவளுக்கு இந்த சப்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு வராத, சொல்லிட்டேன். துரோகம் பண்ணா எங்ககிட்ட மன்னிப்பும் கிடையாது, இலக்கமும் கிடையாது. விட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். பாரு, துரோகம் பண்ணது யாரா இருந்தாலும் சரி, எங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கிடையாது. போத்துக்க. ஐயா, நான் வயிற்றுல குழந்தை இருக்கதை மறைச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா, நான் இன்னும் இவங்க கிட்ட சொல்லாம இருக்கேன்னு இவங்களுக்கு கோவம் வந்ததுன்னா, ஐயோ, நான் என் குழந்தைய காப்பாத்துவேனா? இல்ல இவர் குழந்தைய வயிற்றுல இருக்கிறவங்க விஷயத்த இவகிட்ட சொல்லாம இருந்தா, இவர் குழந்தைய நான் மறைச்சேன்னா குடும்பமே என்ன மன்னிக்காது. குடும்பமே என்ன மன்னிக்க
பிடிக்காது. யாருமே என்ன மன்னிக்க மாட்டாங்க. இது எங்க வீட்டு வாரிசு. அவங்க வீட்டு வாரிசுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் எல்லாத்தையும் மறைச்சு, ஐயோ எனக்கு பயமா இருக்குது. நான் இதை எப்படி சமாளிக்க போறேன்? எங்க கிட்ட மன்னிப்புலாம் கிடைக்கவே கிடைக்காது. அது யாரா இருந்தாலும் சரி. சரிங்க, நீங்க ஏன் வர வர இப்ப ரொம்ப கோபப்படுறீங்க? வேலை இல்ல அதனால. இவருக்கு என் மேல சந்தேகம் வந்துட்டு நான் என்னமோ இவர்கிட்ட மறைக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதான் இப்படி பேசிட்டு போறாரு. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு இருக்கேன். அந்த உண்மை மட்டும் இவருக்கு தெரியுதுன்னா என்ன மன்னிக்கவே மாட்டாரு. ஐயோ, என்ன மன்னிக்கவே மாட்டாரு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்கன்னு உண்மையை சொன்னா என் புள்ள இந்த மண்ணுக்கு வராமலே போயிருவான். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை எனக்கு வேணும். துரோகி எங்க இருக்கா, எது எங்க இருக்கான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என் குழந்தை, என் குழந்தை. அன்னைக்கு நான் சாப்பிடுற உப்புமால கூட யாரோ விஷத்தை வச்சிருந்தாங்க. அதே யாருன்னு நீ கண்டுபிடிக்க முடியல. இல்ல, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏதாவது முடிவெடு, துணிச்சல முடிவெடு. உனக்கு உன் குழந்தை ரொம்ப முக்கியம். உனக்கு உன் குழந்தை ரொம்ப முக்கியம். துணிச்சல முடிவெடு, துணிச்சல முடிவெடு. இல்ல, என்ன ஆனாலும் சரி, என் பிள்ளைய காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. என் பிள்ளைய நான் பாதுகாப்பேன். அது சரி, அன்னைக்கு நான் உப்புமா கிண்டிட்டு தோட்டத்துக்கு தான் வந்தேன். நான் உப்புமா கிண்டிட்டு இருக்கும் போதே அபி அக்கா குளிக்க போயிட்டாங்க. ராணி வரவே இல்லை. இசை வெளியில விளையாண்டுக்கிட்டு இருந்தா. உள்ள யாருமே வரல. அப்படி இருக்கும்போது உப்புமால எப்படி விஷத்தை கலந்துருக்க முடியும்? நான் பின்வாசல்ல தான் நின்று, அப்படியே கிச்சனுக்கு வந்தாலும் யாராவது பின்வாசல் வழியா தானே வந்திருக்கணும். முன்வாசல்ல இசை விளையாண்டுகிட்டுல இருந்தா. அப்போ எப்படி அந்த உப்புமா விஷமா மாறிச்சதே? நான் உப்புமாக்கு பொருள் எடுக்கும் போதும் சரி, அபி அக்கா பக்கத்துல கூட வரல. அந்த உப்புமா கிருண்ட போறேன்னு கூட அபி அக்காக்கு தெரியாது. அபி அக்கா மேல சந்தேகப்பட்டா கூட அன்னைக்கு சந்தேகப்படுறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அபி அக்காவுக்கு நான் உப்புமா கிண்ட போறதே தெரியாது. இன்னொன்னு, அன்னைக்கு அந்த உப்புமா சாப்பிட வேண்டியதே நானும் அபி அக்காவும் தான். அபி அக்காவுக்கும் சேர்த்து தான் நான் கிரண்டிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு வீட்டில் டிஃபன் முடிஞ்சு போச்சு. நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடல. அதனால நான் எது பண்ணினாலும் நானும் அபி அக்கா தான் சாப்பிட போகிறோம். ஒருவேளை அபி அக்காவே கலந்துருந்தாலும் அவங்களுக்கு தெரியாதா நாங்கள் அதான் சாப்பிடலனே, நம்மளும் சாப்பிட வேண்டியது வரும்னே? தெரிஞ்சவா கலந்துக்க முடியும்? இல்லை, சத்தியமா அது அபி அக்கா கலக்கவே இல்லை. அப்படின்னா உப்புமால எப்படி விஷம் வந்தது? வீட்டில் இருக்கவங்களே சந்தேகப்பட்டு பார்ப்போம். வீட்டுக்குள்ள அன்னைக்கு இல்லை, அன்னைக்கு யாருமே வீட்டுக்குள்ள வரல. இன்னொன்னு, நான் உப்புமா தான் செய்ய போறேன்னு யாருக்குமே தெரியாது. நான் உடனே எடுத்த முடிவே, அந்த நேரத்துல நான் எடுத்த முடிவே. அதனால சத்தியமா நான் உப்புமா கிண்ட போறேன்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்னா அப்படின்னா மசாலா சாமால விஷம் இருக்குது. மசாலா சாமால விஷம் இருக்குது. இந்த மசாலா சாமான மளிகை சாமா கடையில இருந்து வரும்போது எல்லாம் செக் பண்ணி தானே வாங்கிட்டு வருவாங்க. குடனுக்குள்ள கொண்டு வைக்கும் போது செக் பண்ணி வைப்பாங்களே. அன்னைக்கு குடனுக்குள்ள வண்டி விட்டது ரேச்சல் தானே விட்டா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம், வண்டி குடனுக்குள்ள போயிட்டுன்னு சொன்னாலே. பிளான போட்டுதான் உள்ள போயிருக்கா. மத்த எந்த பொருளை கலக்கியிருந்தாலும் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும். குடனுக்குள்ள போயிட்டு இருந்து ரேச்சல்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கே ரேச்சல் மேல எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். அதனால எப்போமாவது பயன்படுத்துற ஒரு பொருள் வச்சிருக்கா. அப்பதான் அவ மேல சந்தேகம் வராதுன்னு வச்சிருக்கா. கண்டிப்பா அன்னைக்கு அவதான் குடனுக்குள்ள இருந்து வந்தா. நான் பார்த்தேன். கேட்டா என்ன சிந்துட்டுன்னு சொன்னா. என்ன எப்படி அந்த டப்பால இருந்து சிந்த முடியும்? ஐயா, இன்னைக்கு என்னென்ன சமாளெல்லாம் இருக்குன்னு தெரியலையே. வேண்டாம், பழைய மசாலா சமாளத்தை அப்படியே தூர போட்டுலாம். என்னடி உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிஜமாடா, நான் நிறைய வாட்டி உங்களை திட்டி இருக்கேன். இங்க பாரு, அப்பெல்லாம் நான் திட்டு வாங்கிருக்க மாட்டேன்.
ஒருவேளை எனக்கு பிடிச்ச நீ திட்டிருக்கனால கேட்டுட்டு ஆனாலும் ஏதாவது வேண்டதில்ல பார்த்துட்டு தான் போயிருப்பேன். ஏதாவது வேண்டதில்லைன்னா தெரியும்ல. அன்னைக்கு அப்பெல்லாம் எதுவும் பண்ணலையே. சொல்ல பண்ணா ஒதுங்கி ஒதுங்கி தான் போனீங்க. வாய்ப்பே இல்ல. நீ என்ன ரொம்ப திட்டிருந்தேன்னு வச்சுக்கையா, அடிக்கவே செஞ்சிருக்கேன்னு சொல்ற. அப்பெல்லாம் நீ பண்ணியிருந்தனா கொடுத்துருப்பேன் இல்லையா? அப்பெல்லாம் நீங்க அமைதியில தான் போவீங்க, ஒதுங்கி ஒதுங்கி போவீங்க, பயந்து பயந்து போவீங்க. நான் பாத்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போய் தூங்கு. இல்ல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதான். குழப்பம் தானே, வட கடிச்சிரும் போ. எனக்கு தூக்கம் வருது. ஆமா, கள்ளிதான். உங்க பச்சா இங்க செல்லுபடியாகாது. அதெல்லாம் அப்படிதான். அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? அதெல்லாம் சார் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அப்ப என்னடி? அதெல்லாம் முடியாது. என் குழப்பத்துக்கு தீர்வு காணாம பக்கத்துல கூட வரக்கூடாது. அதெல்லாம் முடியாது. முடியாது. பாரு, அழகான ராத்திரி, நீலா வெளிச்சம், தோட்டத்து வீடு, செல்லுன்னு காத்து, மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவா. யார் கூட வாழன்னு ஆசைப்பட்டமோ அவளே என் கூட இருக்கா. இதுக்கு மேல ஒருத்தனுக்கு என்ன வேணும் சொல்லி? அதெல்லாம் பேசி சமாளிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ உனக்கு என்ன தாண்டி விட வேணும்? என் மனசு நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்குமே எனக்கு விட கிடைக்கல. நான் எல்லாமே சாதாரண நினைச்சேன். சரிடி, இப்போ நீ என்னதான் தெரிஞ்சுக்கணும்? நிறைய உண்மை தெரிஞ்சுக்கணும். சரி, உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா பொங்கன்னு கொல்லாதடி. ஐயோ சும்மா இருங்க, நானே குழப்பத்துல இருக்கேன். அதான் உன் குழப்பத்துல தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? எல்லாத்துலயும் சண்டியர் தான். ஆனா காதல்ல வரும்போது இங்க பார், உன்கிட்ட மட்டும் தான் இறங்கி வருவேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா, சத்தியமா சொல்றேன்டி, இந்த செம்புலிங்க இறங்கி வந்தது இந்த இசைக்கிட்ட மட்டும்தான். அதனால அதனால ராத்திரி நேரம் ஜெல்லின்னு காத்து, பண்ண வீடு, நிலா வெளிச்சம், இல்ல சொன்ன பாக்காதடி, அவுட் ஆயிருவேண்டி. ஆமா, முரட்டு போய், ஆனா உன்கிட்ட கிடையாது. அப்புறம் சுவாதிக்காதடி. இங்க பாரு, சரி என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு. நீங்க ரொம்ப அவசரப்படுதீங்க. கட்டிச்சிருவேன், பக்கத்துலதான் இருக்கு. மனசுல ரொம்ப சோதிக்காத. என்னங்க? அவுட் ஆயிருவேன். என்ன சொல்லு, என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏங்க, ஒரு வாட்டி கோவத்துல காலேஜ்ல என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்கல்ல. இந்த நேரத்துல அதை ஞாபகப்படுத்தணுமா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. சரி சொல்லு. அந்த நேரம் எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப பயம். உங்களை பார்த்தாலே எனக்கு பயம். உங்களை பார்த்து எனக்கு பயம். உங்களை மாதிரி எந்த ஆம்பளையும் நான் பார்த்ததில்லை. தைரியமா நெஞ்சில ஒரு துளி கூட பயம் இல்லாம நான் இருக்கிற இடத்துக்கே வந்து என்ன மிரட்டி சுத்தி மத்தி யார் இருக்கான்னு கூட பார்க்காம நீங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு. அதான் சொல்லிட்டல. ஆமாங்க, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்து நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அது எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தை கொடுத்தது. யாரு யாரு எனக்கு கொடுக்கறதுக்கு? இவனுக்கு என்ன உரிமை இருக்குது? இவன் எனக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப கோவம். அப்ப நான் ஒரு வேண்டாத வேலை பார்த்துட்டேன். வேண்டாத வேலை பார்த்தியா? ஆமா. என்ன பண்ண? நான் காலேஜ் போயிட்டு வரும்போதே காலேஜுக்கு கொஞ்சம் தள்ளி உங்க பைக் நின்னுட்டு இருந்தது. எனக்கு உங்க பைக் நல்லா அடையாளம் தெரியும். அது உங்க பைக்கு தானே எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஒரு 5 நிமிஷம் சுத்தி முத்தி பார்த்தேன், நீங்க வர காணோம். உடனே அந்த வண்டியை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தள்ளி கொண்டு நிப்பாட்டி பிரேக் ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். ஐயோ சிரிக்காதீங்க. நான் கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா நீங்க நின்னுகிட்டு இருந்தீங்க. இது எப்போண்டி நடந்தது? சாக்கா இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருந்தது. வந்து நீங்க எதுவுமே பேசல. நான் எந்த ஒயரை கட் பண்ணி விட்டேனா அத நீங்க ஜாயின் பண்ணி விட்டீங்க. அது மட்டும் இல்ல, எந்த இடத்துல இருந்து வண்டி தூக்கிட்டு வந்தனா அதே இடத்துல கொண்டு நீங்க நிப்பாட்டுனீங்க. இவ ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு பயம் தாங்க முடியல. மறுபடியும் எனக்கு நச்சுன்னு கொடுக்க போறீங்க நினைச்சு பயத்துல நின்னுட்டு இருந்தேன். ஆனா நீங்க எதுவுமே கண்டுக்கவே இல்ல. நீங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டீங்க.
கார்ல போயிட்டீங்க. சரி. அப்பதான் புரிஞ்சுது. ஓ, இது உங்க பைக் இல்ல, உங்க பைக் மாதிரியே இருக்கிற ஒரு பைக் நினைச்சுக்கிட்டு நான் ரொம்ப சோகமா நின்னுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆகல, நீங்களும் டேவிட் வாரீங்களே. தூக்கி வாரி போட்டுட்டு எனக்கு. எதுக்காக அப்படி பண்ணுனீங்க? எதுக்காக கார்ல போயிட்டு ரெண்டா நடந்து வந்தீங்க? அது எப்படி நடந்து வந்தீங்க? இதே மாதிரி ஒரு திருப்பு நடந்தா பரவாயில்ல, நிறைய திருப்பு நடந்திருக்கு. இது சாதாரணமா நினைக்க வேண்டிய விஷயம் இல்லையா? நிஜமாவா? சத்தியமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடந்து தெரியுமா? இதை கேட்டா நீங்க அப்படியே ஷாக் ஆயிருவீங்க, அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அண்ணனை மாதிரி ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டாம். சட்டு முட்டுன்னு எது நம்ம காலந்து விழுற அளவுக்கு பண்ணணும். துரோகம் பண்ணிட்டு அப்பா ஒளிஞ்சு கிடப்பான். அவளுக்கு என்னன்னா நம்ம வீட்டிலே கொடுத்து நம்ம பண்ணிருக்காளுக்கு பார்த்தல. அப்ப கூட அவளுக்கு நம்ம கிட்ட உண்மை சொல்லணும்னு தோணல பத்தியா? எதுக்காவது இவளெல்லாம் என்ன பண்றேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி, நான் இருந்த பாரு அப்படியே இருந்திருக்கணும். இடையில வந்து மனசை மாத்தல கை வந்த கலை அதான் நினைக்கிறேன். கேடு கட்டாளுத சொல்ல முடியாது. பொண்ணு ரெண்டு அங்க வாழ போயிட்டா அவளை செல்வம் மன்னிச்சு ஏத்துக்கிடுவோம்னு நினைச்சானா என்னவா? பொம்பளைல பத்து மயங்கிவன் நினைச்சானா அதுக்காவது இவ்வளவு நம்ம காலைகளை வைக்கணும்டா. இங்க பாரு, நம்ம பண்றது கிங்ஸ் எனக்கு தெரியக்கூடாது. பாரு, கதையை கச்சிதமா முடிக்கணும். நான் எப்படி முடிக்கிறேன் மட்டும் பாரு. வேலையை காட்டுறேன். சரி, நீ வந்த வேலையை முடி போ. சரி. என்ன இந்த நேரம் வந்திருக்கீங்க? இல்ல, அது கேபிள் நல்லா தெரியுதானு பார்க்க வந்தேன். இந்த நேரத்துலயா? இந்த நேரம் தானே ஃப்ரீயா இருந்து டீ பாப்பீங்க. இப்போ கேபிள் தெரியலனா கோவம் வரல. அதான். என்ன இங்க கிளம்பிட்டியா? என்ன இல்லையே, நைட்டு தூங்குறதுக்கு தான். நான் தூங்க தான் போறேன். அதுக்கு இல்ல, பட் என்னாச்சு உங்களுக்கு? அது அது என்னாச்சு? ஒண்ணு இல்ல. டிவி தெரியுதுல? டிவில நல்லதா தெரியுது. என்னாச்சு? வயிறு வலி. அதான் வயிறு வலிக்கல, வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். ஐயோ, இப்ப என்ன? தாகம். ஐயோ, தாகமா? அது வந்து வயிற்று வலின்னு கண்டுக்காம நிக்க தாகமா இருக்குங்க. ஓடி போய் தண்ணி கிண்ணி கொண்டுட்டு வருவேன்னு பார்த்தா ஏதோ பேய் அந்த மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. இவ்வளவுதான் பாசம் இல்ல, சொந்தக்காரங்கிற பாசம் இவ்வளவுதான் போலுக்கு. அதுக்கு இல்ல, அது வந்து என்ன தண்ணி தானே கேட்டேன், விருந்து கேட்கலையா? விருந்து வச்சாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். இல்ல, குடிக்க தண்ணியாவது கொடுக்கலாம். தாகமா இருக்கு. அது வந்து என்னடி? இல்ல அம்மா. நான் தண்ணி தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு அம்மான்னு சொல்லிக்கிட்டு? இல்ல தண்ணி அம்மா, அது வந்து என்னடி அம்மாங்கிற தண்ணிங்க? தண்ணி தானே கேட்டேன், சொந்த அத்தான் பாத்துக்க. ஆமா, அக்கா மாப்பிள்ளையோட தம்பி. இவ்வளவுதான் மரியாதை போலுக்கு. சரி பரவாயில்ல, நான் வீட்டுல போயே குடிச்சுக்கிறேன். ஐயோ, அதுக்கு இல்ல, அம்மா வீட்ல இல்ல. அதான். என்ன சொன்ன? அம்மா வீட்ல இல்லன்னு சொன்ன. அப்புறம் இங்க ரொம்ப பனி அடிக்குது, உள்ள போய் பேசலாம். இல்ல, உள்ள போய் தான் பேசணும். உள்ள போய் பேசலாம். என்னங்க அம்மா வீட்ல இல்ல. என்னங்க அம்மா வீட்ல இல்லங்க. இந்த மாதிரி நேரத்துல ஏதாவது தப்பாயிட போகுது. ப்ளீஸ். நல்லது தானே, உங்க அம்மா வீட்டுல இல்லாதது நல்லது தானே. நான் ஒன்னும் பண்ணலையே. இல்லங்க, அதுக்கு இல்ல. நான் போனுமா? சொல்லு, நான் போனுமா? என்னங்க வேண்டாங்க. என்னங்க இப்ப வேண்டாம், இன்னைக்கு தப்பா போயிடும். வேண்டாங்க.
உன்னை தொட்டுத்தான் உன் அப்பா நான் என் காலில் விழ வைக்கணும்னு இல்லை. என்ன பண்ணுனா உன் அப்பா வந்து என் காலில் விழுவாங்க தான் முக்கியம். சை, அதெல்லாம் ஒரு பொண்ணை விருப்பம் இல்லாம தொடுறது என் பரம்பரைக்கே பழக்கம் இல்லடி. உன் அப்பா நான் காலில் விழ வைக்கணும். அதுக்கு நீ அங்க வந்து சேரணும். என்னங்க நான் போகணுமா? அது இல்ல சொல்லு, நான் போகணுமா சொல்லு. அது சொல்லு, நான் போகணுமா? இல்ல உங்க அம்மா வேற இல்ல, வீட்டுல யாரும் இல்ல, நீ நான் இல்ல நான் போகணும்னா போறேன் சொல்லு. அது அது ஒத்தையவா இந்த வீட்டுல இருக்க போறேன்? இல்ல நான் போறேன்னா போறேன் அது வந்து சொல்லு. நான் போறேன்னா போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லு. அது 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 வந்து அது வந்து அம்மா இல்ல, அதனால அதனால பயமா இருக்கும். பயமா இருக்கும். அதனால அதனால அக்கா மாமாவோட தம்பி நீங்க எங்க இருந்தா தப்பில்ல. கதவை போட்டுட்டு உள்ள தூங்கு. என்ன இப்படி நடந்துகிட்டாரு? அவருக்கு என்ன தொட்டாரு? பரவையா என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாரு. நான் இன்னும் இதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி. ச்சே, ஏன் என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாரு? ச்சே, எனக்கு தேவைதான். அவர் உள்ள வரும்போது போயிருக்கணும். அவர் என்ன செக் பண்ணி பார்த்திருக்காரு. ச்சே, அசிங்கமா போச்சது. இவரை பத்தி தெரிஞ்சும் நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு. ச்சே, அசிங்கமா போச்சதே, அசிங்கமா போச்சதே. என்ன செக் பண்ண மாதிரி செக் பண்ணிட்டாரு. என்ன அசிங்கப்படுத்திட்டாரு. ச்சே, ஹேய், உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. வெளியில போ. எப்படி உன்னால மட்டும் முடியுது? டேய் கோவில், உனக்கு சொன்னா புரியாது. நீ எதுக்கு இங்க வந்த? இங்க இருக்கவங்க உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க? வெளியில போடா. என்ன என்ன ரச்சனை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ்வளவுதானடி? அப்போ உன் காதல் அவ்வளவுதானடி? அப்படி தூக்கி எரிஞ்சிட்டல நீ? சத்தியமா என்னால முடியலடி. நான் என்னமோ உன்னை மறக்க முயற்சி பண்ணாலும் என்னால முடியலடி. எங்க பார்த்தாலும் உன் முகம் தாண்டி எனக்கு வருது. மீச முளைக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை என் நெஞ்சில சுமந்த வேண்டி, உன்னை உசுக்கு உசுரா காதலிச்ச வேண்டி. காதலும் மண்ணாங்கட்டி. அதான் உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. ஏன் இப்படி நடந்துக்கிறத? சொன்னா கேளு கோவில். இங்க பாரு, நான் இங்க நல்ல சந்தோஷமா வாழ நினைச்சிட்டு இருக்கேன். மண்ணலி போட்டுற. வெளிய போ கோவில். ஃபாரின்ல செட்டில் ஆனவங்க என் லைஃப் ஸ்டைலே மாற போகுது. இப்போ என் கனவை நீ மண்ணலி போட்டுற பளுக்கு. இங்க பாரு, உன் குடும்பம் ரவுடி பைய குடும்பம். அந்த குடும்பத்துல காலத்துக்கு உங்களுக்கெல்லாம் அடிமையா என்னால வாழ முடியாது. அந்த அபி ஏலே ஜபா மாதிரிலாம் என்னால வாழ முடியாது. நீங்களாம் வந்த உடனே அப்படி பயத்துல என்னங்க அப்படின்னு நீங்க வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி காஃபி சாப்பாடுன்னு கொண்டு தாங்கிக்கிட்டு நிக்க முடியாது. அதெல்லாம் உங்களை பார்த்த உடனே அந்த ஏலே ஜபா அபி எல்லாம் பார்த்து நடுங்குவாங்க. என்னால நடிக்க முடியல. என்னால நடுங்க முடியாது. நீ என்ன பேசுற? அப்படி ஒண்ணு எங்க வீட்டுல யாரும் எங்களை பார்த்து பயப்படலையே. அது புருஷனுக்கு கொடுக்குற மரியாதை, அவ்வளவுதான். அவங்கள நாங்க சந்தோஷமா தானே வாழ வச்சுட்டு இருக்கோம். சந்தோஷமா? நீ என்ன சொல்ற? என்னைக்கு இங்க கடுமையா வாழ்ந்தாங்க? அப்ப அந்த ஏலே அந்த அபிலாம் வாழ்றது ஒரு மனைவி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காங்க. எப்படி? அப்படி உங்களை பார்த்து நடுங்கிக்கிட்டா? திரும்பவும் சொல்றேன், என் அண்ணன் கேரக்டர் அப்படி, எங்க அண்ணி மாதிரி கேரக்டர் அப்படி. அது அது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அந்த மானங்கட்ட மரியாதையெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. எனக்கு உன் குடும்பம் செட் ஆகாது. எனக்கு ரிச்சா வாழணும், ஸ்டைலா வாழணும், பிடிச்ச மாதிரி வாழணும். ஏன் எங்க வீட்டுல யாரும் பிடிச்ச மாதிரி வாழலையா? இங்க நான் பிடிச்ச ட்ரெஸ்ஸ போடுவேன். அங்க நாங்க யாருக்கும் தடை போடவே இல்லையா? ஏன் இசைன்னு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா? ஏல நீ அபிய நீ என்ன போட்டிருக்காங்க? சேல சுடிதாரு பிடிச்சதானே போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு அது பிடிக்காது. எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் தான் பிடிக்கும். சரி போட்டுக்க, யாரும் ஒன்னே சொல்ல மாட்டாங்களா? ஏன் இசை போடுவாள் எங்க வீட்டுல? அதுக்கு பேரு மாடர்ன் ட்ரெஸ். அப்போ மாடல் ட்ரெஸ் என்னடி? கவின், இல்லடி எனக்கு புரியல. அப்போ மாடல் ட்ரெஸ் என்னடி? கவின் வார்த்தை விடாத. ஓ, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறதுக்கு பேரு மாடல் ட்ரெஸ்.
அதே எங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு பிடிக்காது. மாடல் ட்ரெஸ்னா அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். பிடிக்காதுங்களே, நீங்க போட விட மாட்டீங்க. பின்ன அதெல்லாம் போட்டா உசோட விடுவேன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, புரியுதா? நமக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் போடலாம், அதுக்காக அரையும் குறையுமா போடக்கூடாது. ஆனா எனக்கு அதுதான் பிடிக்கும். சரி, அது என் கூட இருக்கும்போது மட்டும் போட்டுக்க, போதுமா? வெளியே மாடல் ட்ரெஸ் போடு, இசை போடுறல குட்டி குட்டி ஃப்ராக் அப்படி போட்டுக்க. அதுல என்ன இருக்கு? அது நல்லதா இருக்கு. என்னால அந்த வாழ்க்கை வாழ முடியாது. எனக்கு ஃப்ரீயா ஷாப்பிங் போகணும், நிறைய வெளிநாட்டுக்கு போகணும், ஆசையா ஊர் சுத்தணும். உன் ஃபேமிலிக்குள்ள வந்து அதெல்லாம் முடியுமா? முடியும், கூடிய சீக்கிரத்துல முடியும். அதான் ஒண்ணு காலை எடுத்துட்டு இருக்கோமே, எல்லாம் சரியாயிடும். நீங்க களை எடுக்கிற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணும். உண்மையான காதல்னா காத்துக்கிட்டு இருக்கிறது. யாருக்கு உண்மையான காதல்? எனக்கெல்லாம் உன் மேல ஒரு துளி கூட காதல் கிடையாது. இந்த ஊர்லயே ஒன்னா நம்ம பணக்காரங்க நீங்க தான். செல்வாக்கு, பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் நீங்க தான். இப்பவும் நீங்க தான். ஆனா இந்த லைஃப் ஸ்டைலை கம்பேர் பண்ணும்போது உங்க குடும்ப லைஃப் ஸ்டைலு ஜீரோ. இவங்க உங்களை விட சுத்த சுகத்துல கம்மி தான், ஆனா ரிச்சா இருப்பாங்க. மார்னிங் காஃபி சிங்கப்பூர்ல குடிச்சா நைட் டின்னருக்கு ஜெர்மனிக்கு போவாங்க. உங்க வீட்ல இருந்தா முடியுமா? சொத்து மட்டும் இருந்தா போதாது, அத அனுபவிக்கணும். உங்ககிட்ட இருக்க சொத்துக்கு உலகத்தையே வாங்கலாம், ஆனா நீங்க வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சது அந்த குட்டியோட வீடு, தோட்டத்து வீடு, குட்டியோட சின்ன சின்ன ரூம். வீடுங்கிறது சந்தோஷமா வாழறதுக்கு தான், புரியுதா? அது ஒண்ணு ஹோட்டல் இல்ல, தனித்தனி ரூம்ல போய் முடங்கி இருக்கிறதுக்கு. வீடு குடும்பத்தாட்கள்லாம் ஒன்னா இருக்கணும்னா கொஞ்சம் சின்னதா தான் இருக்கணும். அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா அப்படி அனுநியமா இருங்க. ஓகே, உங்களுக்கு லவ் பண்ணடி தேவையில்லை. நான் உன்னை உசுகோசரா விரும்பி இருக்கேன். நான் வேற ஒருத்தரை உசுகோசரா விரும்புறேன். எனக்கெல்லாம் உன் மேல ஒரு துளி கூட காதல் இல்ல. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் ரேச்சல். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. சரி, நீ எப்படி வாழ நினைக்கிறியோ அப்படி நான் வாழ வைக்கிறேன். இங்க பாரு, எங்க அண்ணன் விட்டு வெளியில வந்தாலும் நான் உன்னை வாழ வைக்கிறேன். வா. நீ வர நினைச்சாலும் உன் அண்ணன் மாதிரி விட மாட்டானுங்க. நான் என்ன அதுக்கு முயற்சி பண்ணாமலா இருந்தேன்? எல்லாம் பண்ணி பார்த்தேன். அவனுங்க உன்னை ஏதோ பச்சை பிள்ளை மாதிரி அணை கட்டி பாதுகாக்கிறானுங்க. கோடி கோடியா சொத்து இருக்குது. பாதி சார் வந்தா கூட இந்த ஊர்ல நம்பர் 1 பணக்காரியா இருக்கலாம். இவனை எப்படியாவது அந்த குடும்பத்தை பிரிச்சு கூட்டு வந்துடலான்னு நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். உங்க வீட்டு அரக்கே அந்த செம்பலிங்க இல்ல, காத்து புகாத இடத்துல கூட நுழைஞ்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். தண்டி செம்புலிங்க. அவங்கிட்ட இருந்து ஒன்னு அவ்வளவு லேசில பிரிச்சு கூட்டு வர முடியாது. அது நடக்கவே நடக்காத ஒரு காரியம். அவன் உன்னை எவனுக்காக விட்டு கொடுக்க மாட்டான், எவனுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். அதான் என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். வீணா எதுக்கு அதுல போய் முட்டிக்கிட்டே. என் அழகுக்கு இந்த கோடீஸ்வரன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கான். நான் அழகின்னு இவன் சொல்லிதான் எனக்கே தெரியுது. உங்க வீட்டுல இருந்து இருந்து நான் அழகிங்கதே எனக்கு தெரியாம போச்சுதே. இளவரசியா அந்த இசை, அவளும் அவ மூஞ்சியும், அவளை இளவரசி இளவரசின்னு சொல்லி சொல்லி நான் அழகுங்கதே எனக்கு தெரியாம போச்சுதே. இப்ப வந்து நிக்க சொல்லு பாப்பா, அவ அழகியா நான் அழகியானே? அவ எங்க வீட்டு வாரிசுன்னா நாங்க கொஞ்சமே தவிர அவ அழகின்னு நாங்க கொஞ்சலையா? தாயும் தகப்பனும் புள்ள அழகா இருக்குன்னு கொஞ்ச மாட்டாங்க, அவங்க புள்ளன்னு தான் கொஞ்சுவாங்க. அப்படித்தான் இசை எங்களுக்கு. அவ எங்க வாரிசு, எங்க குல வாரிசு, எங்களை ஆள பிறந்தவா. நாங்க வாழ்றதே அவளுக்காக. அவ எங்க கண்ணுக்கு இளவரசியா தான் தெரியவா. இங்க பாரு, நீ எனக்கு மனைவி, என் கண்ணுக்கு தேவதைதான், அழகி, பேரழகி. பிள்ளைக்கும் தாரத்துக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நீ என்னடி அவ கூட உன்னை கம்பேர் பண்ணிருக்க? இல்ல இசையாது எங்கேயாவது நான் அழகி அழகின்னு சொல்லதை நீ பாத்திருப்பியா? இல்ல இவனால அது எங்க அண்ணனால கல்யாணம் பண்ணிக்க போறான், அவன் என்னைக்காவது அவளை அழகின்னு சொல்லப்பட்டிருக்கியா? ஆஹா, அவன் கூட வாரிசுன்னு சொல்லுவான். இங்க பாரு, நீ பேரழகிய என் கண்ணுக்கு மட்டும் இருந்தா போதும். நீ இப்பவும் என் கண்ணுக்கு பேரழகிதான். நான் உங்களுக்கு மட்டும் பேரழகியா இருக்க விரும்பல. உலகத்திலே என்ன பார்த்தா பேரழகின்னு எல்லாரும் நினைக்கிறேன். அது வேறடி, அசிங்கமா போயிடும். நீ தப்பா நினைக்க. எல்லாவனுக்கும் நீ பேரழிக்க தெரிந்தா அது அசிங்கம். நிஜமா சொல்றேன், கெட்டவனுக்கு பேரழகியா இருக்கலாம், பெத்தவங்களுக்கு புள்ள அழகா இருக்கலாம். கண்டவனுக்கெல்லாம் நீ எதுக்கடி பேரழகியா இருக்கணும்? அதுக்கு பேரு வேற. இனிமேல் உனக்கு பார்த்த நான் உலகத்துக்கே பேரழகியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அசிங்கமா போயிருந்தி வாழ்க்கை. சொன்னா கேளு, வாழ்க்கை சீரழிஞ்சிடும். இங்க பாரு, எனக்கு மட்டும் அழகியாரு, பேரழகியாரு. இப்பவும் நீ என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுதா? சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு வாடு. நீ இல்லாம நான் இருந்துக்கிட மாட்டேன்டி. அவர் வந்துருவானா? அப்ப
நான் யாரடி? உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீ இங்க போக்கவே. அண்டா நீ எனக்கு அடவடி ப்ளீஸ். கண்டவங்கிட்டதான் போய் நிக்காதடி, அருவருப்பா இருக்குடி. பாரு எவ்வளவு நாளா இருக்கு நான் எவன்கிட்ட போய் நிக்கிறேன், நீ பாத்துப்ப. இல்ல நீ என்னை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல நோக்கி தேடி போனா இல்ல நீ மட்டும் ஏன்டி இப்பெல்லாம் பண்ற? அசிங்கமா இல்லையாட்டி? அருவருப்பா இல்லையா? சை கேவலண்டி இதெல்லாம். இன்னும் நீ திருந்தவே இல்ல. இன்னும் நாசுக்க சொல்லி என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. குடும்ப திமிரே, உன் குடும்ப திமிரே. வாடி நம்ம வீட்டுக்கு போயிடலாண்டி. நான் எங்க அண்ணன் கிட்ட பேசுறேன்டி. உடனே கல்யாணம் பண்ணிக்கலாண்டி. நீ எல்லாமே நல்லா வாழ முடியாதுடி. வாடி ப்ளீஸ் டி. வாடி நம்ம சேர்ந்து வாழலாம். நீ எல்லாமே நல்லா வாழ முடியாதுடி. வாடி இப்பெல்லாம் பண்ணாதடி. சத்தியமா சொல்றேன், நீ எல்லாமே நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன்டி. ஏய் கவி, நீங்க இத போன சொன்ன இல்ல. ஆட்டி அடிச்சு தோற்றம் வெளிய போடா. வேண்டாண்டி வந்துடு. வாடி கண்ட வீட்டுல எல்லாம் இருக்காதடி, அது அசிங்காண்டி. நான் இருக்கும்போது இருக்கு நீ கண்ட வீட்டுல போயிருக்க. வெளியில போடா நாயே. பரவாயில்ல என்ன பண்ணாலும் திட்டிக்க, ஆனா நீ என் கூட வந்துடுடி ப்ளீஸ் டி. வாடி 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 வந்துடுடி. ரேச்சல் அது யாரு? பிச்சைக்கார ரா பிச்சைக்கார. உலகத்துல இப்பளுக்கு கிடைச்ச தண்டனை மாதிரி வர யாருக்குமே கிடைச்சிருக்க கூடாது. அந்த அளவுக்கு கொடுக்கணும்.